விண்வெளியில் மிதக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவது எப்போது? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே, சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஆராய்ச்சிக்காக சென்றிருந்தாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், அதோட அமெரிக்காவின் புஷ் வில்மோர். இவங்க ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் பூமிக்கு திரும்பல. இவங்களை அழைத்து வாரத்துக்கான பல முயற்சிகளை நாசா எடுத்திருந்தாலுமே இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் விண்வெளியில தங்கி இருக்கணும், அடுத்த வருஷம் தான் பூமிக்கு திரும்பலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்குது. ஸோ இதை பத்தின முழுமையான விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச விண்வெளி மையம் அமைந்திருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் இங்க அடிக்கடி சென்று வாரது வழக்கம். இதற்காக இவங்க விமானங்கள் தயாரிப்புல முன் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமான போயிங் நிறுவனத்தோட உதவியை தான் நாசா இதுவரைக்குமே பயன்படுத்தி கொண்டு வருது. இந்நிலையில கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகிய இருவருமே போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் எனப்படுற ஸ்பேஸ் ஷிப்ல விண்வெளி சென்றிருக்கிறாங்க. கடந்த ஜூன் 7ஆம் தேதி விண்வெளியை அடைந்த இவங்க ஆராய்ச்சியை முடிச்சு கொண்டு ஜூன் 14 பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா 60 நாட்களை கடந்துமே பூமி திரும்பாததால நாசா ரொம்பவுமே தவிச்சிருக்குது. ஸ்டார் லைனர்ல ஹீலியம் வாயு கசிவின் காரணமா தான் இவங்க பூமிக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல்ல நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுமே அது பலனளிக்கல. இதால நாசா எலான் மஸ்கிட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் உதவியை நாடி இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது டிராகன் விண்கலத்தின் மூலமா 4 வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்குது. ஆனா நாசா அனுப்பி வைத்த இருவரையும் அழைத்து வாரத்துக்கான உதவியை இவங்கிட்ட நாட்டினதால அந்த வீரர்களை 2 பேரை மட்டுமே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பி இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வீரர்கள் தங்களோட ஆராய்ச்சியை முடித்து கூட அவங்க பிப்ரவரி மாதம் தான் பூமிக்கு திரும்புவாங்களாம். அவங்க வரும்போதுதான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகிய 2 பேரையுமே அவங்க பூமிக்கு அழைச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதால கிறிஸ்துமஸ், புத்தாண்டு இந்த 2 விழாவையுமே இவங்க விண்வெளியில தான் கொண்டாட போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுனிதா வில்லியம்ஸ் நாசாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, விண்வெளியில் இருக்கும் குழுவோடு இணைந்து வேலை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது, வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, இருப்பினும் விண்வெளியில் சுற்றி திரிவதும் மிதப்பதும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அவங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாங்க.